இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மதேஷ், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும் சார். முதல்ல சீமான்ல இருந்து தொடங்குவோம், அது அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். தமிழ்நாட்டில் கல் இறக்க தடை இருக்கும் சூழ்நிலையில தடையை மீறி கல்லிறக்கும் போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார் திரு சீமான் அவர்கள். உங்கள் பார்வையில் இது என்ன மாதிரி ஒரு அரசியலா கொண்டு போறார் சீமான்? கேரளாவில் கல் இருக்கு, கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலத்தில். புதுச்சேரியில் இருக்கு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ஏன் கல் இல்லை? ஸோ கல் உணவின் ஒரு பகுதிங்கிறத அவர் கிளைமாக வைக்கிறாரு. கம்யூனிஸ்ட்காரங்க மூணு முறை சாப்பிட முடியுமான்னு வேற கம்யூனிஸ்ட்கள் கேட்டிருக்காங்க. அந்த கல்லுக்கு இன்னைக்கு ஆதரவு வளையம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிறு விவசாயி, அவர் செட்டியாரோ ரெட்டியாரோ முத்தரையரோ மறவரோ என்ன ஜாதி ஆனாலும் இருக்கட்டும், ஒரு அரை ஏக்கர் நிலம் தான் அவன்கிட்ட இருக்குது. அந்த விவசாயிகிட்ட 10 தென்னை மரம் 10 பனை மரம் அந்த அவனுடைய உணவை விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கு மத்தியில் அவனுக்கு இருந்ததுன்னு வைங்க. ஒரு வாழை தோட்டம் போட்டிருக்கான், அதுக்கடையில் இருந்துன்னு வைங்க. அதில் கல்லிறக்க அனுமதினா அவனுக்கு கூடுதல் வருமானம் வரும். இது கல்லுக்கு ஆதரவான இந்த குரல் கன்னியாகுமரி முதல் திருத்தணி வரை சீமான் சரிதானன்னு விவசாயிகள் மத்தியில் வருது. ஸோ விவசாய பொருளாதாரம் முன்னேறும். இதில் பிராண்டி விஸ்கிக்கு அதிமுகவும் திமுக இருக்காங்க. மிடாசால நாட்டில் எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றங்கள் நடந்ததெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு பிராண்டி விஸ்கி தான் அவங்களுக்கு மெயின். சீமான் திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் களமாடல் எடுக்கும்போது கல்லுக்கு ஆதரவாக அதில் வராரு. இதில் சீமானுக்கு வெற்றி என்னன்னா, இதுவரை அந்த ரவிக்குமார் சகோதரர் விழுப்புரம் எம்பி சொல்றது மாதிரி இட் இஸ் அன் அஃபென்ஸ் அஸ் பர் பிரசன்ட் லா. ஆனால் திமுக அரசு ஒரு வழக்கு அவர் மேலே போடலை, அவரை தடுத்து அரெஸ்ட் பண்ணலை. ஏன்னா இது அரெஸ்ட் பண்ணி இதை பெருசுப்படுத்தினா மேலும் அது சீமானுக்கு தான் குட்வில் வரும், லாபம் வரும்னு ஸ்டாலின் தெளிவாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு. நமக்கு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணால் அரசியல் நஷ்டம் வராமல் இருக்கும், அல்லது நமக்கு நஷ்டம் வந்தாலும் குறைஞ்ச நஷ்டமாக இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு அவர் அரெஸ்ட் பண்ணாமலே விட்டுருக்கிறார். அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணாமல் அதை விட்டதுலேருந்தே சீமானுக்கு இந்த கோரிக்கைக்கு அனைத்து விவசாயிகள் மத்தியிலையும் மரமேறும் தொழிலாளர்கள், நாடார் சாணார் கிராமணி மட்டுமல்ல, வட தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக சகோதரர்கள் மரமேறாங்க, வட தமிழகத்தில் அட்டவணை பிரிவு சமூக சகோதரர்கள் மரமேறாங்க. மணிகண்டன் வீராசாமி ஒரு அரசியல் விமர்சகராக வரக்கூடிய தம்பி, அவரே வட தமிழகத்தை சேர்ந்தவர். கல் அண்ணன் எடுத்திருக்கிறது பெரிய விஷயம் சார், அண்ணனை இதை விட்டுறாம மீண்டும் போராட சொல்லுங்க, இது வெற்றி கிடைக்கிறத வரை இதை போராட சொல்லுங்கன்னு அவரே நேற்று என்கிட்ட ஒரு வாதத்தில் வந்தவர் சொல்லிட்டு போனார். ஸோ இதில் தொழிலாளர்கள், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி, பிராண்டி விஸ்கி வெர்சஸ் கல், ஏழை எளிய மக்களின் பணம், எளியவன் பணக்காரன், ஏழைகளுக்காக சீமான் இருக்கிறாப்புல, இப்படி பல அம்சங்கள்ல சீமான் ஒரு கல்லுல பல மாங்காய் இதுல அடிச்சிருக்கிறாரு. பெரிய ஒரு வெற்றி சீமானுக்கு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதை நம்ம சப்ரஸ் பண்ண நினைச்சோம்னா அது சீமானுக்கு கூடுதல் லாபமா வரும்னு ரவிக்குமார் கருத்தையும் அவர் எடுத்துக்கல. கூட்டணியில் இருக்கக்கூடியவர் கிருஷ்ணசாமி கருத்தையும் எடுக்கல. நாளைக்கு கிருஷ்ணசாமி இதை மையமாக வச்சே சீமானுக்கு எதிரான ஒரு அரசியலாம் நடத்திட்டேன், எனக்கு ஒரு சீட்டு தாங்கன்னு கூட திமுக போய் சேரலாம். ஏன்னா 2011 பிறகு அவருக்கு எந்த வெளிச்சமும் கிடைக்கல. ஸோ இந்த இஷ்யூ டோட்டலா சீமானை பற்றிய பார்வை சமூக வலைத்தளங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் பெரிய அளவு கொண்டு போய் சேர்த்திருக்கு. இது ஒரு மைலேஜ் தான், மிகப்பெரிய மைலேஜ். தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும்ன்றாரு. அதே போல தமிழர் சார்ந்த வாழ்வியல் இந்த பிரச்சனை எல்லாம் கையில் எடுப்பதற்கான இந்த ஒரு திட்டம் என்ன, இது என்ன மாதிரி அவருக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்கும், என்ன மாதிரி ஒரு லாபமா இருக்கும் சார்? இது தமிழ் குடமுழுக்குங்கிறது தமிழர் ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமா சீமான தன்னை நிலைநாட்டிடும். நீங்களே போட்ட ஒரு ட்வீட் படி தமிழின் அடையாளமாட்டு பனைமரம் சீமான நிறுத்துறோம், அதை விட மேலா தமிழ்ல குடமுழுக்குங்கிறது தெளிவா நிறுத்திடுறோம். இன்னைக்கு திமுக கனிமொழி அம்மையாரோட பதில், நாங்க சமஸ்கிருதத்துல தான் குடமுழுக்கு பண்ணுவோம்னு சொல்றாங்க. இல்ல அப்படி சொல்லல அவங்க, நம்ம அப்படியா சொன்னாங்க அவங்க? அர்த்தம் அதானே, மக்கள் விரும்புறாங்கன்னா மக்கள் அல்ல, பக்தர்களும் அங்க இருக்கிற அறநிலையத்துறையும் முடிவு பண்ண வேண்டியதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப அரசியல் கட்சிகள் இதுலயா வரீங்கன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஒண்ணுமில்ல, அரசியல் கட்சி எல்லாத்திலையும் வரலாம். அரசியல் அதிகாரத்தை பெற்றுதான் திமுக ஆட்சி பண்ணி இதை முடிவெடுக்காங்க. திமுக
ஆட்சி அதிகாரத்தில் வந்து தான் அவங்க அறநிலையக்குழு உறுப்பினர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாம் திமுக டிக்கெட்டில் வந்தவர் தான் சேகர் பாபு. ஸோ அவர் திமுகவுக்கு ஒரு அசட்டு தான். பட் சீமான் அதை வந்து அவரை தெலுங்கு தாய்மொழிங்கிறத வச்சு சில விஷயங்கள் சொல்லும்போது, கனிமொழியும் தூத்துக்குடி எம்பி அவங்களுக்கு தெரியும் தெலுங்கு பீப்புள் எவ்வளோ பெரிய பவர்னு தெரியும். கோயில்பட்டி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரத்துலலாம் அவங்க எவ்வளோ பெரிய பவர்னு தெரியும். ஸோ சீமானுக்கு இந்த இஷ்யூ வந்து சீமான் வெர்சஸ் கவர்மெண்ட், சீமான் வெர்சஸ் அறநிலைத்துறை, சீமான் வெர்சஸ் ஸ்டாலின். அப்போ இதில் நமக்கு என்ன கெயின்னு சொன்னால், பிராமணர்களை டைல்யூட் பண்ணிடலாம். பிராமணர்கள் வந்து கலைஞர் அளவுக்கு ஸ்டாலினை பிராமணர்கள் எதிர்க்கல. ஒரு சில குருக்கட் பிராமின்ஸ் வந்து எதிர்ப்பாங்க, அதை விட்டுறலாம். பிராமினியசிய கம்யூனிட்டி வந்து ஸ்டாலின் மாதிரி, கலைஞர் மாதிரி ஸ்டாலின் ஆண்டி ஹிந்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுல பொன்முடியை நீக்கணும்னு ஒரு இந்து உணர்வாளர் ஐயா தாளிங்க நாடார் தொண்டன் ரவீந்திரன் துரைசாமி நீக்குங்கன்னு ஸ்ட்ராங்கா கேட்டேன். இந்துக்கள் உணர்வை புண்படுத்திட்டாருன்னு. அந்த இடத்துக்குள்ள கலைஞர்னா நீக்கிருக்க மாட்டாரு, ஸ்டாலின் அதை நீக்கிறாரு. ஸோ அவங்க பொலிட்டிக்ஸ் அவங்களுக்கு எது நன்மையோ அதுக்கு தக்கன போகுது. இமானுக்க பொலிட்டிக்ஸும் திமுக பொலிட்டிக்ஸும் எதிரெதிர் துருவத்தில் இருக்குது. அவங்க இதன் மூலமா சேகர் பாபு, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களை கன்சாலிடேட் பண்றது, பிராமணர்கள் எதிர்ப்பை டைல்யூட் பண்றது, அவங்க பொலிட்டிக்ஸ் அவங்க பக்காவா பண்றாங்க. ஸ்டாலின் அதுல வந்து கலைஞரோட நேர்த்தியா யதார்த்த சூழ்நிலையை உணர்ந்துதான் அந்த பொலிட்டிக்ஸை பண்றாங்க. ஏன்னா நான் கனிமொழி இதுல சொல்றோம்னா, கனிமொழி நம்ம ஐடியாலஜிக்கலி ஜாஸ்தி பேசுவாங்க, ஷுவர். அப்படி இருக்கும்போது அவங்க இதுல வந்து யதார்த்த பொலிட்டிக்ஸ் அவங்களுக்கு ஒரு சைடு சீமான் நின்னாருன்னா இன்னொரு சைடு நாம நின்று அந்த கெயினை பார்ப்போம்னு அவங்க பாக்குறாங்க. ஏன்னா நான் தெளிவா பிராக்டிக்கலா களத்துல இருந்து வந்தவன். ஈரோடு கிழக்கு களத்தை வந்து முந்தைய 2024 முன்ன இடைத்தேர்தலையும் பார்த்தவன், 24 பிறகு இப்பவும் பார்த்தவன். தெலுங்கு தாய்மொழி மக்கள் அருந்ததியர் விஷயத்துல சீமான் பேசினதுல அருந்ததியர் மக்கள் 90 விழுக்காடு மு.க. ஸ்டாலின்ட்டையும் கன்சால்டேட் ஆகுறாங்க. அதாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு அப்ப தனக்கு விழாது, அவங்க போடவும் மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில தமிழர் அடையாளத்தையே கொண்டு போய் இது பண்றாரு. திரு சேகர் பாபு போன்றவர்களை தெலுங்கர்னு அடையாளப்படுத்த வேண்டிய இடத்துக்கு சொல்றாரா சீமான் அவர்கள்? பாஜக அரசியல் தான் பண்றாரு சீமான், RSS அரசியல் தான் பண்றாரு. வேண்டாங்கிறத ஓட்டுல ஒன்னும் பெருசா போட்டு முட்டிட்டு கிடக்காண்டாம், வரக்கூடிய ஓட்டு வரட்டுன்னு தான் போலரைஸ் பண்றாரு. சீமானே விரும்ப மாட்டாரு. நீங்க அதை பதிவு பண்ணி நீங்க அந்த பக்கம் தள்ளிடாதீங்க அவரை, சரிங்களா? சீமான் விரும்புறாரு விரும்பலங்கிறது இல்ல. பாஜக என்ன சொல்றாங்க, எங்கிட்ட சாகிர் ஹுசேன் இருக்காங்க, நஜ்மா கப்துல்லா இருக்காங்க, அப்பாஸ் முக்தார் நக்வி இருக்காங்க, அப்துல்லா குட்டி இருக்காங்க, இன்னும் நமக்கு வேண்டிய சகோதரர்கள் இங்க ஒருத்தர் ஏற்கனவே RSS இருந்த ஒரு தாய் சகோதரி அதிமுக போயிட்டாங்க, அவங்க பேர் சொல்ல முடியாது. சரி, இப்படி நிறைய பேர் இருக்காங்கன்னு தானே பாஜக அரசியல் பண்ணுவாங்க. அவங்க முஸ்லீம் அமைப்புகளோட எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்களை ஆதரிக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் இருக்கத்தானே செய்யுது. ஸோ ஒரு அரசியல் கணக்குன்னு சொல்லும் போது ஆள் எண்ணம். அப்போ சீமான் இந்த இடத்துக்குள்ள கம்பல்சனா அவருக்கு வந்து இந்த பல விஷயங்கள்ல போலரைஸ் பண்ணி தான் ஆகணும். பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அருந்ததியர் ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சது தானே. அருந்ததியருக்கு எதிரில் இது மனித குழுவில் அகற்றையா இன்னும் மத்திய மாநில அரசுகள் வந்து வழிவகை செய்யலன்னு பேசுவாரு, நான் மறுக்க வரல, இன்னொரு தளத்துல இருந்து. ஆனா இந்த தளத்துல காமராஜ் வந்து 1% உயர்த்தினாரு, முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து 70களில் 2% உயர்த்தினாரு, அப்புறம் 89ல 1% உயர்த்தினாரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ, ஏன் அதுக்கப்புறம் வந்த கலைஞரோ ஸ்டாலினோ எடப்பாடியோ யாருமே உயர்த்தல. சீமான் 5% உயர்த்தி கேட்கிறாருன்னா தனக்கு பறையர் தேவேந்திர வேளாளர் தமிழர்கள் இதுல வரக்கூடிய ஓட்டு வரட்டு, அருந்ததியர் ஓட்டை வந்து ஸ்டாலின்ட்டே விட்டு கொடுத்துட்டு போறல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தானே அரசியலை பண்றாரு. தேயாரின் பொலிட்டிக்ஸ். பாஜக RSS பண்ற அரசியல தான் சீமான் பண்றாரு. RSS பாதையில சீமான் போறாருன்னா இந்த இடத்துல RSS பாதையில தான் சீமான் போறாரு. நான் பச்சையா உடைச்சு பேசுறேன். இல்ல அது அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அவர் அக்செப்ட் பண்ணலங்கறத பத்தி நான் கோலப்பட முடியாது. இல்ல ஒரு அனலைசரா நீங்க சொல்றீங்க, பட் அது அவர் அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாருன்றது என்னுடைய பார்வை, நான் பாக்குறது. அவரு பாஜகவை அவர் அளவுக்கு இன்னைக்கு அடிக்கிறது வேற யாரும் இல்ல. ஆமா, அதான் நான் சொல்றேன். அவருக்கும் பாஜகவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நான் புரியலையா மாதேஷ்? பாஜக முஸ்லீம் ஓட்டு நமக்கு வராதுன்னு இந்துக்களை கன்சால்டேட் பண்ற மாதிரி சீமான் பிறமொழியாளர்கள் ஓட்டு நமக்கு வராதுன்னு தமிழர்களை கன்சால்டேட் பண்றாரு. எத்தனை பிறமொழி சகோதரர்கள் உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று சீமான்ட்ட பேசிட்டு இருக்காங்க? எத்தனை பிறமொழி சகோதரர்கள்? அவங்க மனச்சாட்சிக்கே விட்டுறேன், பேர சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல. அப்போ பிரமொழியாளர்கள் ஓட்டே வேண்டான்றதுல சீமான் தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்து, முஸ்லீம் ஓட்டு எந்த அளவுக்கு பாஜகவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரமொழியாளர் ஓட்டு சீமானுக்கு தேவை. தமிழர் அடையாள அரசியல், வாக்கரசியல் எல்லோருமே அப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவ முஸ்லீம் சிறுபான்மை வாக்குகளை திமுக எப்படி வந்து இது பண்ணிக்கிறோம், கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி சீமான் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்குள்ள சீமான் போட்டிக்கு வராரு.
பாஜக ஆனால பெரிய அளவுக்கான வாக்குகளே அவங்க தான் அறுவடை திமுக தான் அறுவடை பண்றாங்க. அதனாலதான் சீமான் என்ன சொன்னாரு, நான் 2 கையிலயும் வாழை ஏந்தி துப்பாக்கியை ஏந்தி பாஜகவையும் அடிக்கிறேன் திமுகவையும் அடிக்கிறேன். இவன் திமுக வேண்டான்னு சொல்றான், அவன் பாஜக வேண்டான்னு சொல்றான். நான் 2 பேரையும் அடிச்சு மற்ற 2 பேரோட போல்டா நின்று சண்டை போடுறேன். மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசு துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய ஒருத்தன் சீமான் மட்டும்தான் தன்னை நிலைநாட்டுறாரு. பார்ட்யூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அது சீமான், நான் ஏடிஎம்கே எதிர்க்கிறேன், பாஜக எதிர்க்கிறேன், காங்கிரஸ் எதிர்க்கிறேன், டிஎம்கே இருக்கேன், எனக்கு அந்த தில் இருக்கு, கிளாரிட்டியோட அதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. அதுல சில போலரைசேஷன் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. நான் அவர் வேணா போலரைசேஷன் இல்லைன்னு மறுக்கலாம், அது அவர் உரிமை. பாஜக போலரைசேஷன் பண்ணல, நாங்க இந்திய முஸ்லிம்களுக்கு சிஏஏல எதிர்ப்பு இல்லைன்னு பாஜக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீமானு சில கருத்துக்களை சொல்லலாம். ஆனா அந்த தன்மை இதுதாங்கிற ஒரு உண்மையை மக்கள் மத்தியில நான் தெளிவுபடுத்துறேன். 8% வாக்கு சதவீதத்துக்கு மேல வாங்கியிருக்காரு திரு சீமான் அவர்கள். அவருக்கு உணர்வுள்ள தமிழர் அடையாளத்துல வாக்கு போட்டிருக்காங்க. 39-40 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது உங்களுடைய பார்வை. ஆனா நீங்க டபுளா கூட சொல்றீங்க, 20% வரைக்கும் கூட வரும்னு சொல்ற மாதிரி நான் ஒரு கருத்தை பார்த்தேன். அவ்வளவு வருமா? 2 புள்ளியில வரும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப துணிவான ஒரு நிலைப்பாட்டை 2024 எடுத்தாங்க. ஐயா அவர்கள் நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி நிற்போம், நாங்க ஜெகன் ரெட்டி மாதிரி நிற்போம்னு ஐயா ஆணித்தரமா சொன்னாங்க. சரி, அப்ப உறுதியான தலைவர்னு அவர் எல்லாரும் பாராட்டினாங்க. இங்க பாஜக எதிர்ப்பாளர்கள், RSS எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஐயாவுக்கும் ஒரு ஓட்டை போட்டாங்க. ஒரு ஓட்டு தான் எல்லாருக்கும் உண்டு, 3-4 ஓட்டு போடல அவங்களுக்கு இருக்குன்னு நினைச்சு போட்டாங்க. இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் நிலைப்பாட்டில இருந்து மாறிட்டார். சீமானும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தார். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுள்ளிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள் சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தார். சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார். அப்போ 2024 இதே நிலைப்பாட்டில் இருந்த தலைவர்கள் 2 பேர். இன்னைக்கு ஒருத்தர் நிலைப்பாட்டை மாறிட்டாரு, இன்னொருத்தர் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு காலையில ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் பேரையும் அவர் பதிவு பண்ண விரும்பல, ஏன்னா அவர் பத்திரிகையில் இருக்கக்கூடியவர் வேண்டான்னு விரும்புறார் நினைக்கிறார். 23% எடப்பாடி பழனிசாமிக்கு மோடியும் வேண்டாம், ராகுலும் வேண்டாம், பாஜகவும் காங்கிரஸும் வேண்டாம்னு சொன்ன ஓட்டுல ஒரு பகுதி சீமானுக்கு இந்த தடவை வரும். அந்த 23 இருந்து ஒரு பகுதி வரும்னு சொன்னாரு. நான் அதை நம்புறேன். அந்த பகுதி சீமானுக்கு வரும். விஜய் புதுவரவா வந்திருக்காரு, அவரும் ஒரு பகுதி எடுப்பாருல்ல, அதுவுமே இருக்குல்ல. விஜய் இன்னும் முடிவெடுக்கல, குழப்பத்தின் உச்சத்துல இருக்கிறாரு, தெளிவு பிறக்கல. உங்களுக்கு தெளிவு பிறந்துன்னா என்ன தெளிவுபடுத்துங்க, நான் பேசுறேன். விஜய் தெளிவு பிறக்குது வரை அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் என்ன தெளிவு வேணும் சார் விஜய் கிட்ட? அவரு பாஜக இல்லாத அதிமுக கூட்டணி போவாரா, ரிட்டர்ன் ஆவாரா, தனிச்சு நிற்பாரா, எதுவுமே எனக்கு தெளிவில்லை. இல்ல அவரை நான் இதாதான் ஒரு தனி ஃபோர்ஸா தான் நான் பார்த்து நான் வரட்டு அது பூரா பாத்துக்கலாம். நான் அது இப்ப அப்படிதான் கொண்டு எனக்கு அவர் இருக்க மாட்டாரு. அதுக்குள்ள எலிஜிபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் வியாபார கூட்டத்துக்குள்ள இல்ல. 234 போட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அரசியல் வியாபாரிகள் தயாராக மாட்டாங்க நான் கருதுறேன். இல்ல என்ன ஃபோர்ஸா வராரோ அதை வச்சுதான் கணிக்க முடியும்ன்றீங்களா விஜய்? இது அது கிளாரிட்டி இல்ல நான் சொல்றேன். சீமான் கிளாரிட்டி இருக்கு. சரி, ஏபிசிடி எதிர்ப்புன்னு சீமான் தெளிவா இருக்கிறாரு. கொடநாட்டுல கொலை பண்ண சார் யாருன்னு கேட்கிறாரு. தூத்துக்குடிய துப்பாக்கி சூடுக்கு உத்தரவு போட்ட சார் யாருன்னு கேட்கிறாரு. 2 சாரும் அந்த சாரும் எங்க முன்னால ஏன் நிறுத்தலன்னு சொல்றாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நார் உரிப்பான்னு சொல்றாரு. சோ அப்போ தெளிவா திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரும் எதிர்த்துங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு விஜய். அது விஜய் சொன்னாதான் தெரியும், வெயிட் பண்ணுவோம். பிஜேபி திமுக ரெண்டுத்தையும் எதிர்க்கிறாரு அவரு. நீங்க நம்புறத பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல. நம்பல சார், அதுதானே அவரு. நீங்க நம்புறத பத்தி அவருக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி ரெண்டுத்தையும். அதெல்லாம் அவர் சொல்லுவார் சார். அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. திமுக கூட சேர மாட்டாரு, பிஜேபி கூட சேர மாட்டாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. சரி சார். பிரசாந்த் கிஷோர் லெட்டர் பேடா இல்லாம 4 இடத்துல கண்டஸ்ட் பண்ணும்போது வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் பயந்து பின்னங்கால் படரி பட ஓடிட்டாரு விக்கிரவாண்டியில. ஏதோ கள்ளக்குறிச்சி ஆராயசாவை பார்த்தாரு, அதுக்கும் ஒன்றும் எஃபர்ட் இல்லை. ஈரோடு கிழக்குல நின்னுங்க நான் சொன்னேன், அது நிக்கல. அப்போ அவர் நிப்பாரா, ஓடுவாரா, பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக இன்க்ளூசிவ் அதிமுக கூட்டணியாங்கிறதுலாம் ஒன்னும் தெளிவில்லைன்னு தான் அவர் நான் சொல்லுவேன். இல்ல நிப்பாரா ஓடுவாரான்றீங்க, அவர் என்ன சார் களத்துல நிக்க மாட்டாரு சார்? ரஜினிகாந்த் மாதிரி பின்வாங்கிடுவாருன்றீங்களா எப்படி சார்? அவர் தெளிவா இல்ல, குழப்பத்துல உச்சில இருக்கிறார். உங்களுக்கு அப்படி ஒரு ஏதான பார்வை இருக்கா சார்? கண்டிப்பா ரஜினி மாதிரி பின்வாங்குவாரா சார்? அவர் பிஜேபி இன்க்ளூசிவ் ஏடிஎம் அலையன்ஸ்ல அவரை கூப்பிடுறாங்க. ஆமா, நீங்க விஜய் பதில் சொல்லிட்டுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவர் அதுல ஒன்னும் பதில் சொல்லல. இல்ல சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா பல மேடைகள்ல பேசுறாரு. அவரு இருக்கட்டும் சார், ஆதவ அர்ஜுனா தெளிவுபடுத்திட்டாரு. இதெல்லாம் குழப்பத்துல இருக்கிறாரு அவர், அவ்வளவு. நிர்மல் குமார் சொல்லிட்டாரு. உங்களுக்கு அவரை புரிய முடியும்னா நீங்க புரிஞ்ச ஆளு பிஸ்தா. நான் சாதாரண ரவீந்திரன் துரைசாமி. அவர் என்ன செய்வாருன்னு எனக்கு புரிய முடியல சார்.
நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா ஓகே. ஆ. என்னால அது புரிய முடியல. ஆ. சீமானா என்னால புரிய முடியுது. சரி 214 நிப்போன்னு சொல்றாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ல நார் நாரா உரிப்போன்னு திமுக அண்ணா திமுக சொல்றாரு. ம். அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல், அங்கேயும் டாஸ்மார்க் இங்கேயும் டாஸ்மார்க், அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவசம், இலவசங்களை அடிக்கிறாரு. ம். விஜய் இலவசங்களுக்கு ஆதரவா இருக்காரு. எடப்பாடியோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு நோக்கமானு கூட எனக்கு சந்தேகம் இருக்குது. ம். கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசுறாரு, விஜய் அதை பற்றி பேசல. எடப்பாடியோட கூட்டணி போடக்கூடிய நோக்கமானு எனக்கு தோணுது. ம். இப்படி எனக்கு விஜய் பற்றிய குழப்பங்கள் இருக்கனால அது தெளிவு பெறது வர விஜயை பற்றிய நம்ம கருத்துக்களை இல்ல, விஜய் அப்படி ஒரு ரோல் எடுத்துட்டா, அப்படி ஒரு அலைன்ஸ் போயிட்டா கூட அதுவுமே கொஞ்சம் யாருக்கு பெரிய சரிவை உண்டாக்கும். அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாங்க. ஓகே குழப்பம் அந்த இடியாப்ப சிக்கலை பற்றி எல்லாம் இப்ப வேண்டாம். ஆ. சீமான் கிளாரிட்டியோட இருக்கிறாரு, சரி. மக்களை நம்பி நிற்கிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு. ம். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அடிக்கிறாரு. ம். அண்ணாமலைக்கு கருத்துல நிற்கிறாரு. அண்ணாமலை உருவாக்குன ஓட்டுல பெரும்பகுதி தனக்கு வரும்னு நம்புறாரு. எடப்பாடி நிலைப்பாட்டை விட்டு மாறினால அதை ஏற்றுக்காத அவங்க ஓட்டு தனக்கு வரும்னு நம்புறாரு. விஜய் ஒரு நிலைப்பாட்டுல வரட்டு, அப்ப அதை பேசுவோம். அண்ணாமலை கருத்துல ஏன் சீமான் நிக்கணும்? ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்னது ரைட் சார். ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாலின்னு சொன்னது அண்ணாமலை. அண்ணாமலை ட்ராக் வேற, அண்ணாமலை அரசியல் வேற. சீமான் அரசியல், சீமான் தமிழ்நாட்டின் தலைவன் சார். அவர் ஒரு ட்ராக்ல வேற மாதிரி போயிட்டு இருக்காரு சார். அவர் டிராக்ல ஆ. சீமானுக்கு வந்து ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாலிங்கிறது உடன்பாடு. ம். அண்ணாமலை சொன்னது சீமானுக்கு உடன்பாடு. இல்ல, தேசிய அரசியல் ஈர்ப்பு இல்லாதவர் சீமான், கரெக்டா? இன்னைக்கு வந்து சட்டமன்ற அவருக்கு தேர்தல்ல தேசிய முகமோ தேசிய அரசியலோ வேண்டான்னு நினைப்பாரு. அவருக்கு தமிழர் அரசியல், அவ்வளவுதான். தேசிய அரசியல் அதிகாரத்துக்கிட்ட கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் பணிஞ்சாங்கலாம் சொல்றாரு அவரு. ஆ. அந்த புள்ளிக்குள்ள ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாலின்னு அண்ணாமலை சொல்றது தானே ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாலிங்கிறாரு. சப்போஸ் எம்ஜிஆர் தொண்டர்கள் சைத துரைசாமி எல்லாம் அவர் போல்றாரு. ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாலிங்கிற சொல்றத சைத துரைசாமிக்காக சீமான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. சரி. சைத துரைசாமி IAS ஆட்களை உருவாக்குறதெல்லாம் பாராட்டுறாரு, நானும் பாராட்டுறேன். ம். பட் அண்ணாமலைக்கு கருத்துப்படி அண்ணாமலை உருவாக்குன அந்த வாக்கு தனக்கு வரும்னு அவர் நம்புறாரு. அது ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காததிலே தனக்கு அது பிளஸ் ஆயிட்டுன்னு நம்புறாரு. விஜயை பொறுத்தவரையில நீங்க ஒரு பெரிய ஒரு தனி ஃபோர்ஸா கூட அவரை பார்க்கல நீங்க. லெட் ஹிம் டேக் ஹிஸ் டிசிஷன் அண்ட் கிளியர் ஹிஸ் ஸ்டாண்ட். இன்னுமே கிளியர் ஆகலன்றீங்களா? எனக்கு கிளியர் ஆகல, உங்களுக்கு கிளியர் ஆனா நீங்க தனி வீடியோ போடுங்க, நோ இஷ்யூஸ். திமுக அலைன்ஸ்ல சின்ன சின்ன உரசல்கள், சின்ன சின்ன அதிருப்திகளை வெளிப்படுத்தும் விதங்கள் எல்லாம் வந்திருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு திரு ஸ்டாலின் அவர்கள்? சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாரு. 19 இந்த உரசல் இருந்து, 21 இந்த உரசல் இருந்து, 24 இந்த உரசல் இருந்து, 26 இந்த உரசல் இருக்கும். 3 முறை ஹேண்டில் பண்ண மாதிரி இப்பவும் ஹேண்டில் பண்றாரு. அரசியலுங்கிறது அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டாலினால பவர் கிடைக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் பணமே கிடைக்குது. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அணிக்குள்ள தான் நிற்பாங்க. வெற்றி பெறதோட அந்த அணி இல்ல, இப்ப ஆப்ஷன் இருக்குல்ல, அதை அவங்க நேரடியா சொல்லாம டபுள் டிஜிட் வேணும்னு கேட்கறாங்க, சீட்டுகளை அதிகப்படுத்தி கேட்பன்றாங்க. திருமாவளவன் தெளிவா இருக்காரு. நேற்றைக்கு ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் அவர் கொடுத்த பேட்டியை கூட நான் முழுமையா பார்த்தேன். அதுல தெளிவா இருக்காரு. ஏன் இந்த முறை நாங்க டபுள் டிஜிட் வாங்க முடியாது, கட்டாயம் கொடுக்க போறாங்க. பாஜக எதிர்ப்பா நாங்க அந்த அணியில உறுதியா இருப்போங்கிறதே அடுத்தால சொல்லுவாரு. ஒரு பஜனை. ஆமா ஆமா, அதேதான். முடிஞ்சில்ல. இல்ல, அது பஜனை இல்ல, அதுதான் அவருடைய கொள்கை. அது சரி, ஓகே சகோதரர், உண்மைதான். அது மினிஸ்டர் போஸ்ட கூட அதுக்காக அவர் ஏத்துக்காதவர் தான். அதான் டபுள் டிஜிட் அவர் கேட்கணும்ன்ற முடிவுல இருக்காங்க சார் விசி. தாராளமா இருக்கலாம். கம்யூனிஸ்டும் அதே மனநிலை தான். 6-6 2 கம்யூனிஸ்ட், அதுல ஒரு கம்யூனிஸ்ட் வலுவா இருக்காங்க. 10 கேட்கணும்ன்ற தெளிவா எல்லாத்துக்குமே 2 மடங்கு கொடுத்துடலாம். 2 மடங்கு. ஆமா, நீங்க முதல்ல நமக்கு வந்து 468 சீட் இருக்கு நம்ம நினைச்சுக்குவோம். அத முதல்ல பிரிச்சுக்குவோம். சரி, பிரிச்சுக்கிட்டு யதார்த்தப்படி நாங்களும் பாதியை குறைச்சிக்கிடுறோம், நீங்களும் பாதியை குறைச்சிடுங்க, அவங்களும் பாதியை குறைச்சிடுங்க. சரி, நம்ம பிரிக்கும் போது 468 பிரிச்சுக்கிடுவோம். இது துரைமுருகன் பேசுற மாதிரி இருக்கு. துரைமுருகன் இப்படிதான் பேசுவாருன்னு சிலர் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. கண்டிப்பா துரைமுருகன் பேசுவாரா இருக்கலாம். அவரை காப்பி அடிச்சு நான் பேசலப்பா. அவர் உள்ளவர்களே இதெல்லாம் இப்படி அவரை எழுத்து தான் பேசுவாரு. உங்களுக்கு என்ன செலக்டிவ் அம்னீஷியாவா, ஞாபக சக்தி இல்லையா, அண்ணாவே அடிக்கிறீங்களா, என்ன உங்களுக்கு முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு அவர் எய்த்து தான் அடிப்பேனா. இப்படி விவரம் இல்லாதவர் ஏன் மந்திரி சேவை வச்சிருக்கீங்கன்னு எய்த்து தான் அடிப்பேனே தவிர அவர் காப்பி அடிக்க மாட்டேன். காம்ப்ரமைஸ் சாத்தியமா சார்? அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களை சமாதானப்படுத்தி கொண்டு வந்துருவாரா, டிராவல் பண்ணிடுவாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? கொடுக்கிறது MP போஸ்ட், MLA போஸ்ட். சோ அது உடையாது. இல்ல, ஆப்போசிட்லயும் வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன் அங்க நின்னா MP போஸ்ட், MLA போஸ்ட் வராது? அது இவங்க முடிவு பண்ணது, சம்பந்தப்பட்டவங்க முடிவு பண்றது. 3 முறை அது வெற்றி பெற்றதுனால அந்த வெற்றி அணி போகும். இன்னும் ஏன் கணக்குப்படி ஸ்டாலின் வந்து தெளிவா எடப்பாடிக்கு பலகீனத்தால வட தமிழகத்தில் 50% ஓட்டு எடுக்கக்கூடிய சக்தியை படைச்சவரா வந்துட்டாரு. மேற்கு தமிழகத்தில் 50% வாக்கெடுக்கக்கூடிய சக்தி படைச்சவரா வந்துட்டாரு. அது காரணம் எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல சீமான கீழே ஈரோடு கிழக்குல எல்லாம் போயிருவோமோ, அசிங்கப்பட்டுருவோமோன்னு, அவமானப்பட்டுருமோன்னு பயந்து ஓடனதுல டாக்டர் ஐயா அண்ட் அன்புமணி ராமதாஸ் ரெட்டையர்கள் 2 பேரையும் சேர்த்துருவோம். இப்போ அவருடைய கட்சி 90% இருக்கு. ரெட்டையர்கள்
சும்மா இவர் மாம்பழத்தை அண்ணாமலை கூட எடுத்து பிரச்சாரம் பண்ணதான் அன்புமணி தானே. டாக்டருக்கு வில் போகிற கண்டு பயந்தாலும் அன்புமணியும் களத்தில் இருக்கார்ல. இவங்களை கண்டு பயந்து வட தமிழகத்தில் விக்கிரவாண்டியை விட்டு ஓடினதுலையும் சீமானுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு ஈரோடு கிழக்கு விட்டு ஓடினதுலையும் ஸ்டாலின் வந்து இந்த 2 இடத்துலையும் 50% ஓட்டு வர ரீச் பண்ணதுக்குள்ள சூழ்நிலையை எடப்பாடியே அச்சப்பட்டு கோலத்தனமாக ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. நான் உறுதியாக நம்புறேன். உங்கள்கிட்டே சொன்னேன் 48% ஸ்டாலின் வருவார், வாக்கு சதவீதம் 2024 சொன்னேன். 47 வந்தார். ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது எதுவும் தப்பாகல. என் மதிப்புக்குரிய நண்பர் சவுக்கு சங்கர் ஸ்டாலினை பற்றி சொன்னது எல்லாமே தப்பு. சூப்பர் ஸ்டார் சொன்னது, நான் சொன்னது எதுவுமே தப்பாகல. ஸோ நான் அசஸ் பண்ணி நாளைக்கு என் கிரெடிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ரைட். ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி சார். மோடி 11 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கார் சார். 11 ஆண்டுகள் முடிவடைந்திருக்குது. என்ன சாதித்திருக்கிறார் சார்? இதெல்லாம் நான் பெருசாக சாதனையாக நினைக்கல மாதேஷ். 4வது முறை அவர் 2029 பிரதமராக வரணும். நேரு சாதனையை முறியடிக்கணும். அதுதான் எங்களோட உள்ளார்ந்த ஆத்மாத்மான விருப்பம். அதுக்காக தான் எங்கள் எண்ணம் செயல்பாடு எல்லாமே இருக்குது. அது 2029 இன்னைக்கு பல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிறாங்க. விஜய் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அவர் தெளிவுபடுத்தினா தானும் விரும்புகிறேன். அவர் சிஎம் கேண்டிடேட்டாக வரணும்னு தான் விரும்புகிறேன். என் தம்பி சீமான் வந்து 5வது முறை நிற்கும் போது மக்கள்லாம் இவன் தாண்டா லீடர், இவன் தாண்டா ஏபிசிடி எதிர்ப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு நிற்கிறான்னு அவருக்கு பாப்புலாரிட்டி எல்லா தேர்தலும் நிற்கிறதுலையும் 214 நிற்கிறதுலையும் அவருக்கு உயருது. எடப்பாடி நாங்கள் கொடுத்த அதிரடி அரசியலில் மோடி மையமாக வச்சு நாங்கள் பண்ண அரசியலில் எங்களோட அரசியல் நகர்வுக்கு அச்சப்பட்டு 20% உள்ள கொண்டு வந்துட்டாரு. இது எல்லாம் என்ன நிலைமை 26 ஏற்பட்டாலும் 29 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேற யாரும் இல்லை மோடியை தவிர. அப்ப ஐயா எடப்பாடியும் வந்துருவாரு, எல்லாரும் வந்துருவாங்க. மோடி 4வது முறை பிஎம் ஆகுதுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு 30 சீட்டு ஜெயிக்க வைக்கணுங்கிறதா என் நோக்கம் மாதேஷ். மறுபடியும் 29 பிஎம் வேட்பாளர் அவர்தான் மாதேஷ். அது ஆர்எஸ்எஸ் எப்படி சார் அனுமதிக்கும்? மோகன் பகவத்தே இந்த வருஷத்துல முடிஞ்சு தத்தாத்ரே யசபல்லா வரப்போறதா ஒரு தகவல்கள் எல்லாம் சொல்றாங்க. ரைட்டுங்களா? ஒரு டென்யூர் தானே அது அவங்க மாதேஷ். ஒருவேளை 400 வந்தா கூட பிபி சிங் மாதிரி யாராவது வந்திருப்பாங்க மாதேஷ். சரி, ஏன்னா எதிரி இல்லைன்னு 240 வந்ததுனால மீண்டும் சோனியா குடும்பத்துக்கு கையில பதவி பெறக்கூடாதுன்னு நினைக்கிற மாதேஷ். இன்னும் சொல்ற மாதேஷ், 2024 முன்னாடி அகிலேஷ் யாதவுக்கு முலாயம் சிங் யாதவுக்கு எதிர்ப்பு இல்லை. ஒருவேளையில நமக்கு மெஜாரிட்டி வரலன்னா இந்திரா காந்தி குடும்பம் வந்துடக்கூடாது. நம்ம பெங்கால் சகோதரி பிராமண சமுதாயத்தை சேர்ந்த நம்ம சகோதரி மம்தா பானர்ஜியை கூட பிரைம் மினிஸ்டர் ஆக்குவோம். நம்ம வந்து என்ன எக்காரணம் கொண்டும் அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த இனத்தை அழிச்ச அந்த குடும்பம் கையில அதிகாரம் பெறக்கூடாதுன்னு நாங்க மூவ் பண்ணோம். மீண்டும் நாங்க எங்க மூவ் அதுதான். எங்க மூவ் தெளிவா இருக்குது. சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, யாரும் பார்த்திருக்க முடியாது. நரி நேருக்கு நேர் சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. இந்த விஷயத்துல என்னோட மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மோடியே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ண சத்ரியன் குருமூர்த்தி கருத்தை நான் மாறுபடுறேன். ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி எதிர்ப்பு இல்லை. ஐ எம் காப் ஷோர் ஆஃப் இட். ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டாலின் நம்பி காங்கிரஸ் 10 சீட்டு ஜெயிக்குதே, 40 சீட்டும் கொண்டு போறாங்களே, அது 29 எங்களுக்கு ஃபேட்டல் ஆயிடக்கூடாது மோடிக்குங்கிறதா எங்க அக்கறை. எந்த காலத்தில் கொண்டும் அதிகாரம் வந்து அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்து அந்த ப்ரொபோஸ் பண்ண வேட்பாளரையே எதிர்த்து ஒர்க் பண்ண தன் மெய்காப்பாளர்களை கொல்லப்பட்ட இந்திரா காந்தி சோனியா காந்தி குடும்பம் கையில அதிகாரம் வந்துடக்கூடாதுன்னு உணர்வுபூர்வமாட்டும் அறிவுபூர்வமாட்டும் வரலாறு என்ன இந்திய நாட்டு மக்களுக்கு தெரியாமலா இருக்கும். அதுவும் 3 முறை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. 4வது முறையும் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா 11 வருஷத்துல என்ன சாதிச்சாருன்னு நான் கேட்டேன். அதெல்லாம் விடுங்க, 29 அவர் வரணுங்கன்னா எப்படி? இது அந்த சாதனைகளை மையமா வச்சுதான் வர போறாரு. சாதனைகளை சொல்லுங்க. நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரியலையா? எனக்கு நல்லா புரியுது. நான் சொன்ன பாயிண்ட் 400 வந்தா விபி சிங் மாதிரி ஒருத்தர் வச்சு அவரை கவுத்திருப்பாங்க. சரி, இப்ப 240 வந்தனால அவரை விட்டா வேற வழி இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் பாஜக எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் போனோம். நீங்க மற்ற மாதிரி இது வந்தீங்கன்னா சோனியாவை மீண்டும் நாட்டை வந்து இத்தாலி சோனியா காந்தி அம்மையார் கையில கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அது வரக்கூடாதுங்கிறதான் நாங்க பண்றோம். 4வது முறையும் அவர் வரக்கூடிய அளவுக்கு இன்னும் 4 வருஷத்துல சாதனைகளை படைப்பாரு. 4வது முறையும் அவர் வர்றதுக்கான என்னென்ன வியூகம் எந்தெந்த மாநிலத்தில் செய்யணுமோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். தமிழ்நாட்டிலையும் அதைத்தான் நாங்கள் இருக்கோம். வெளிப்படையாக சொல்கிறோம். இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி இதுல இருந்து மாறி ப்ரோ மோடி ஆட்டு மோடிக்காக நாங்கள் நிற்கிறோம். 2021 அப்படிதான் நின்னோம். நாங்கள் ஜெயித்தோம். ஏன்னா நாங்கள் ப்ரோ மோடி, எங்களுக்கு மோடி நலன் தான் முக்கியம். மற்றதெல்லாம் எங்களுக்கு மற்றபடி நாங்கள் எதிர்க்கணும்னா எமர்ஜென்சியை கொண்டு வந்த ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ண இந்திரா காந்தி சோனியா காந்தி குடும்பம் வந்து எந்த காலத்திலையும் எந்த ரூபத்திலையும் அதிகாரத்தில் வந்துடக்கூடாதுங்கிறத எங்க நோக்கம். அதனாலதான் 2024 முன்னாடியே மெஜாரிட்டி வரலான்னு நம்ம பெங்கால் சிஸ்டர் மம்தா பானர்ஜி கூட பிரைம் மினிஸ்டர் வரலான்னு மோடிக்கே எங்க சஜஷன் நாங்கள் கொடுத்தோம். முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்குள்ள 2024 முன்னே சொன்னோம். அது நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது 100% உண்மை. இதை நம்ம சொல்றது பலருக்கு கசக்கும். தீல மீத்த மாதிரி அவ்வா வாழ்னு அலருவாங்க.
2026 ரிசல்ட் முடியும் போது மோடி எங்களை பாராட்டுவார். யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி, யூ ஆர் மை ட்ரூ லாயலிஸ்ட், யூ ஆர் ஃபார் மீன்னு எங்களை பாராட்டுவார். பொறுத்திருந்து பாருங்க மதேஷ். ஒரு சில ஆய்வாளர்கள் உங்களை போல தேர்ந்த சில ஆய்வாளர்கள் கிட்ட நானும் பேசும்போது அவங்க சொல்றாங்க, பீகார் தேர்தலில் இருந்தே பிஜேபியினுடைய சரிவு தொடங்க போகுது, அங்கிருந்தே தேஜஸ்வி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாரு டெஃபினட்டா, அந்த மாதிரி தான் கள சூழல் இருக்கு. அதற்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா 240 241 எப்படி அந்த தொங்கல்ல இருந்ததோ அந்த நிலை 29ல தெரிஞ்சிடும் பாருங்க நல்லாவே அப்படின்னு சொல்றாங்க. அதான் மாதேஷ், மோடிக்கு இது வாய்ப்பு. 400 வந்தா கவுத்திருப்பானுங்க. சரி, 240 மோடியை விட்டா வேற வழி இருந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் போகணும். ஆர்எஸ்எஸ் இந்த மைண்ட் செட்ல தான் இருக்குன்றீங்க. ஆர்எஸ்எஸ் நாட்டுக்கு தியாகம் பண்ண ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை மானத்தை காப்பாத்துனதே மோடி தான். பாஜக மானத்தை காப்பாத்தினதே மோடி தான். மீண்டும் அவர் தான் 2029ல பாஜக ஆர்எஸ்எஸ் நாட்டின் மானத்தை காப்பாற்றணும். கொஞ்சம் பசங்கனாலும் சோனியா காந்தி குடும்பம் கையில் அதிகாரம் போயிடும். எங்களுக்கு அதுதான் முக்கியம். ஸ்டாலின் எதிர்ப்பெல்லாம் எங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடையாது. ஓப்பனாக தான் சொல்கிறோம். எஸ், நிறைய விஷயங்கள் சார், எல்லாம் கொஞ்சம் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு பேட்டியாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி மதேஷ்.